இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிளான்ட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த செடி பேர் செடி. இனிமேல் உங்களுக்கு கொத்தமல்லி தழை இல்லை சமையலுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செடியை வளர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. அதே ஸ்மெல்லோட உங்களுக்கு என்ன வாசனை, உங்களுக்கு கொத்தமல்லி டேஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கோ அதே போல் இருக்கும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் பூங்க. பூவுமே இந்த பச்சை கலரில் தான் உங்களுக்கு இருக்கும். லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி தான், சைடில் கொஞ்சம் முள்ளாக இருந்த மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் கிள்ளி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டாலே உங்களுக்கு அப்படி கொத்தமல்லி வாசனை தான். அந்த பூக்கள் உங்களுக்கு மடிஞ்சு தான் அந்த ப்ரௌன் கலர்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடியது. இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடிஞ்சு வருது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு செடியிலேருந்து பூ பூத்தது. இதை நீங்கள் கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி விதைகள் இருக்கும். பட் இந்த விதைகள் எல்லாமே இப்போ கீழே நான் வந்து விதைக்க விட்டுட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாமே பாருங்கள் குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது எல்லாமே இந்த செடி தான். இது நான் உங்களுக்கு ப்ரொபகேட் பண்ணி கண்டிப்பாக இது கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஒரு 1.5 months அது ஆகும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதனுடைய சீட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ பூக்கள் பூத்துருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, இப்படி வந்து முள் மாதிரி, அதுவுமே முள் மாதிரி தாங்க இருக்கும். பட் பாருங்களேன், காம்பு மாதிரி எப்படி கொப்பு மாதிரி வந்து அதில் நிறைய ஃப்ளவர்ஸ். அந்த ஃப்ளவர்ஸ் யூஸ்வலாக வந்து கலராக இருக்காது, இதில் வந்து பச்சை கலர். இதில் பாருங்களேன், அந்த கோன் ஷேப்பில் உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதோடைய விதைகள். இந்த விதையை தான் நம்ம வந்து விதைக்க போட்டால் அதுவே மடிஞ்சு கீழே விழும். அந்த கருப்பு கலர் விதைகள் தான் இந்த மாதிரி முளைக்கும்.